அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலர் அடிக்கடி கேட்குற கேள்வி, உங்களுடைய பூஜை ரூம் டூர் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து என்னுடைய பூஜை ரூமோடைய என்ட்ரன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கதவு நமக்கு வந்து தாழ்பாலோட இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி வந்து இருப்பாங்க யானையோட. அதாவது கஜலட்சுமி அப்படின்னாலே யானையோட தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேலே வந்து ஒரு சிலை இருக்கு. இன்னும் நாங்கள் வந்து இதுக்கு தனியாக வந்து பெயிண்ட் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்காங்க. அது கொஞ்சம் நாள் ஆனால் தான் நமக்கு அதை பெயிண்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல கலராக சூஸ் பண்ணணும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவாக பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால் வந்து சிலைக்கு வந்து பெயிண்ட் பண்ணலை. 2 சைடும் வந்து பிளாஸ்டிக்ல ஆன தோரணம் வந்து தொங்க விட்டுருப்பேன். ஏன்னா பூக்கள் வந்து நம்ம அடிக்கடி வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறனால நான் வந்து தோரணம் வந்து தொங்க விட்டுருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பூஜை ரூமோடைய என்ட்ரன்ஸ். இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பை வந்து தொங்க விட்டுருப்பேன். இது எதுக்காக அப்படின்னா வாடின பூக்கள் எல்லாமே வந்து சாமிக்கு போட்ட பூக்கள் எல்லாமே இதில் போட்டு வச்சிருவேன். கொஞ்சம் வந்து இது ரொம்பினதுக்கப்புறம் நான் வந்து ஆற்றுலையோ இல்லை வந்து பக்கத்தில் இருக்க ஒரு காட்டிலையோ வந்து போட்டுருவேன். கால் படாத இடத்துல நம்ம போட்டால் போதும், மரத்தடியில கூட கொட்டி வைக்கலாம். ஏன்னா இப்போ ஆற்றுகளையும் நம்ம வந்து ரொம்ப வந்து கொட்ட முடியாது இல்லையா, அதனால. ஸோ இப்போ வந்து நம்ம பூஜை ரூமுக்குள்ளே போகலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜை ரூம் ஷெல்ஃபுக்கு கீழே ஒரு சின்ன ரேக் மாதிரி இருக்கும். அதாவது சின்ன ரூம் மாதிரியே சொல்லலாம், கபோர்டு மாதிரி. அதுக்கு வந்து கதவு வைக்க சொன்னேன், ஆனால் வைக்காம விட்டுட்டாங்க. அதில் வந்து நான் என்னோட பூஜை பொருட்கள் எல்லாமே அந்த பைக்குள்ளே போட்டு அழகாக வந்து வச்சிருப்பேன். அதாவது பிரிக்காத பூஜை பொருட்கள், மஞ்சத்தூள், குங்குமம், ஊதுபத்தி, கப்சாம்பிராணி, இது மாதிரி விஷயங்கள், தாம்பாளம், அப்புறம் வந்து அபிஷேக பொருட்களுக்கான ட்ரே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வச்சிருப்பேன். கட்டப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பாளம் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரேக் மாதிரி இருக்கு. பூஜை ரூமுக்கு லெஃப்ட் சைடு கதவு கிட்ட ஒரு ஸ்டூல் போட்டு அது மேல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கோவிலுக்கு கொண்டு போற கூடை, அப்புறம் வந்து தீர்த்தம் வைக்கிற அந்த குடம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பித்தளை ஜாமான் வந்து கவர்ல போட்டு வச்சிருப்பேன். கருப்பு படியாம இருக்கணும், நம்ம யூஸ் பண்ற பித்தளை ஜாமான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப எடுத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்க கழுவி வந்து வச்சிருப்பேன். திரி, எண்ணெய், தீப்பெட்டி, சூடம், ஊதுபத்தி, இது எல்லாமே இந்த சின்ன ட்ரேல வச்சு கையில வந்து நம்ம ஈஸியா எடுக்கிற மாதிரி வச்சிருப்பேன். ஏன்னா பூஜை ரூமுக்குள்ள நம்ம வந்து அடிக்கடி உள்ள வந்து வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கும் போது களைஞ்சு போயிருது. அதனால ஈஸியா எடுக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இதுக்கு அடியில, ஸ்டூலுக்கு அடியில நம்முடைய மண் கலையத்திலான அந்த சாம்பிராணி தூபம் போடுற அந்த கப்பும், அதுக்குள்ள ஒரு டப்பால வந்து பாத்தீங்கன்னா விளக்கு தான், வந்து மண் விளக்கு இதெல்லாம் வச்சிருப்பேன். கதவுக்கு ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா கன்னி மூலையில வந்து கன்னி தெய்வ கலசம் வந்து வச்சிருப்பேன். அவங்களுக்கு விளக்கு இதெல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கு மேல வந்துதான் நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்னி தெய்வத்தோடைய அந்த துணிமணி வைக்கிற அந்த ஓலப்பெட்டி வந்து இந்த இதுக்கு ஸ்டாண்டுக்கு மேல வச்சிருப்பேன். அது காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ சிலம்பங்குச்சி எல்லாமே வந்து சாமி ரூம்ல தான் வந்து வச்சிருப்போம். மணப்பலகை வந்து வச்சிருப்பேன். இந்த பை வந்து பாத்தீங்கன்னா சாமி புக்கு இதெல்லாம் வந்து ஸ்லோகம் புக்கெல்லாம் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே குலதெய்வம், நாகமணி தேவி அம்மன், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட குபேர பூஜைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். கோமாதா சிலை, கோமாதாவுடைய படம், அப்புறம் வந்து குபேர பானை, அக்ஷய பாத்திரம், கலையம், மண் கலையத்துல நாகமணி தேவி கோவில்ல கொடுக்குற எலும்புச்சம்பள கலையம், கலசம், அது கூட வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ விளக்கு, இது எல்லாமே வந்து குலதெய்வ சம்பந்தப்பட்டது, நாகமணி தேவி அம்மன் கோவில் சம்பந்தப்பட்டது எல்லாமே இந்த பூஜை ரூம்ல இருக்கிற லெப்ட் சைடு ஓரத்துல எல்லாமே இது இருக்கும். சித்தருடைய போட்டோ வச்சிருப்பேன். இந்த சின்ன மனையில வந்து விநாயகர் சிலைகள், சின்ன சிலைகள் வச்சுட்டு மகாலட்சுமியும் வந்து வச்சிருப்பேன், கிருஷ்ணரையும் வச்சிருப்பேன். வடக்கு நோக்கி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குபேர படம், குபேரலட்சுமி படம் வந்து வச்சிருக்கேன். ஸோ இவங்க தான் வந்து நாகமணி தேவி அம்மனுடைய போட்டோ. இது வந்து எனக்கு கிஃப்டா வந்ததுதான். ஸோ வந்து அதனால கோவில்ல இருந்து எனக்கு வந்து கிரகப்பிரவேசத்தப்ப கொடுத்தாங்க. ஸோ குலதெய்வ விளக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏத்துறது. இந்த வீடியோல வந்து எத்தனை விளக்கு வந்து நம்ம ஏத்த போறோம், நான் வந்து எத்தனை விளக்கு வந்து ஏத்துறேன் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த உண்டியல் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் உண்டியல், குலதெய்வ உண்டியல், மீனாட்சி அம்மன் படம், புன்னைநல்லூர் மாரியம்மன் படம் வந்து வச்சிருப்பேன். இது எல்லாமே நான் ஆணி அடிக்கல, ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன். அதனால நமக்கு செவுத்துல வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. மஞ்சள், குங்குமம் எல்லாமே சமயபுரம் மாரியம்மனுக்கு கீழே அந்த போட்டோ கீழே அந்த தாம்பாளத்துல வச்சிருக்கேன். மேல வந்து விநாயகர் போட்டோ, அதுக்கு மேல கருக்காத்த நாயகி கற்பகரட்சாம்பிகை போட்டோ வந்து அந்த கோயிலுக்கு போனப்ப கொடுத்தாங்க, அதுவும் வந்து வச்சிருக்கேன். மேல 5 படமுடைய அந்த போட்டோவும் வச்சிருக்கேன். அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாகம் வந்து கொடையா வந்து தாங்கி நம்ம பூஜை ரூம்ல வந்து இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம பூஜை ரூமோட ஒரு சிறப்பானது. அப்புறம் சில்லறை அர்ச்சனை பண்ணக்கூடிய, குபேர அர்ச்சனை பண்ணக்கூடிய அந்த காயின்ஸ், அன்னபூரணி சிலை, விநாயகர் வந்து கல்லு விநாயகர் வந்து வச்சு இப்படி நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றுவேன் மற்ற நாள்ல. இதே வந்து ஸ்பெஷலா பூஜை பண்றோம் அப்படிங்கும் போது, இப்ப பிரதோஷம் அப்படின்னா சிவனுடைய போட்டோ நடுவுல மனையில வச்சு
5 முக தீபம் ஏற்றி நான் வந்து வழிபாடு செய்வேன். பஞ்சமி அன்னைக்கு வாராகியமுடைய சிலை போட்டோ மனையில வச்சு நான் வந்து வழிபாடு செய்வேன். நடுவுல அந்த ஸ்ரீ சக்கரம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா ஃப்ரேம், அதுல வந்து அந்த பிள்ளையார் கல் பிள்ளையாரு இந்த கஜலட்சுமி விளக்கு ஏற்றிருக்கேன் பாத்தீங்களா வெள்ளி விளக்கு, அந்த மனையில தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன விசேஷ நாட்களோ அந்த தெய்வத்தை, இப்ப செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகனை மனையில வச்சு நான் வைப்பேன். இந்த உண்டியல் வந்து சப்ஸ்கிரைபருடைய சிறுவாபுரி உண்டியல், வீடு கட்டணும்னு வேண்டிக்கிறவங்களுக்காக நான் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். பிரம்மாவுடைய படம் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிவ குடும்பம் தான் இருப்பாங்க. சிவலிங்கம், நந்தி, முருகன், விநாயகர், அப்புறம் வந்து திருவண்ணாமலை போட்டோ. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய சிறுவாபுரி முருகனுக்காக நான் வந்து சேர்த்து இருக்க உண்டியல், இன்னும் நான் வந்து காணிக்கை வந்து செலுத்தல. அதுக்கப்புறம் முருகனுடைய சின்ன சின்ன படங்கள் எல்லாமே ஆணி அடிக்கல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கர் வந்து இப்பெல்லாம் ஸ்டிக்கர்லயே வந்து விற்கிது, அதை வந்து ஒட்டி வச்சிருக்கேன். இதுல ஃபுல்லா சிவ குடும்பம், முருகன், வேல் இது மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இங்க வந்து ஒரு விளக்கு வந்து நான் ஏத்துவேன். ஸோ இது மாதிரிதான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் என்னென்ன விளக்குகள் வந்து நான் வந்து வச்சிருக்கேன், என்னுடைய பூஜை ரூம்ல வந்து நான் எப்படி வந்து எல்லா நாட்களும் என்னால வந்து விளக்கேற்ற முடியுது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்ல போறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அதாவது சொல்றதுல ஒரு இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம வச்சுக்கணும். அது என்ன அப்படிங்கறதே நான் சொல்றேன். அப்பதான் நம்ம எல்லா நாட்களுமே விளக்கு ஏத்த முடியும். சீக்கிரமா வந்து நம்ம வந்து கழுவி வந்து ஏத்த முடியாது. ஸோ அடுத்த செட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜை ரூமுக்கு லெஃப்ட் சைடு மேல வந்து பாத்தீங்கன்னா பரணி மாதிரி வந்து வச்சிருக்கோம் செட் பண்ணி. இதுல வந்து நாங்க வந்து பெரிய பெரிய பித்தளை பொருட்கள்லாம் வந்து வச்சிருக்கோம். ஸோ இது கன்னி தெய்வத்துக்கு மேல அந்த கன்னி தெய்வத்துடைய புடவை, நகை இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கான அந்த ஓலை பெட்டி. இதுதான் வந்து எங்களுடைய பூஜை ரூம். நான் ஏற்கனவே எங்களோட பூஜை ரூம் பத்தி நான் தெளிவா சொல்லியிருந்தேன். ஆனா ஒரு சிலருக்கு சில சந்தேகங்கள், புதுசா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதனால காமிக்க சொன்னதுனால நான் வந்து காமிச்சிருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா தெய்வங்களுக்குமே என் வீட்டுல வந்து பூஜை பண்றேன். அதாவது சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு, பஞ்சமிக்கு வாராகி அம்மன், ஏகாதசிக்கு பெருமாள், திருவோணத்துக்கு கிருஷ்ணருக்கு, கிருத்திகைக்கு முருகன், அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை எப்போதுமே முருக வழிபாடு, பிரதோஷம் அன்னைக்கு சிவனுக்கு வழிபாடு செய்யறது, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை, வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை, இந்த மாதிரி வந்து நிறைய பூஜைகள் வந்து நான் செய்யறேன். ஸோ அது மட்டும் இல்லாம அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியான பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். குலதெய்வம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல குலதெய்வத்துக்கான சந்தேகங்கள், குலதெய்வ வழிபாடு பத்தி சொல்லியிருப்பேன். கன்னி தெய்வ வழிபாடை பத்தியும் அமாவாசையில வரக்கூடிய வீடியோஸ்ல வரும். அதே மாதிரி ஏகாதசி, புரட்டாசி விரதம் இது மாதிரி விஷயங்கள், சனிக்கிழமை வழிபாடு பெருமாள் பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. பஞ்சமி வழிபாடு எல்லாமே வாராகிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். சிவ வழிபாடு எல்லாமே பிரதோஷத்துல வந்து பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு முருகன் பிளேலிஸ்ட் இருக்கு. ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல நான் வந்து என்னெல்லாம் பூஜை பண்றேன், என்ன வந்து ஆன்மீக குறிப்புகள் என்னெல்லாம் தெரியுமோ அதை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க அதிகமா கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க பூஜை ரூம்ல எத்தனை விளக்கு ஏத்துவீங்க, எத்தனை விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அதனால என்னுடைய பூஜை ரூம்ல இருக்க அத்தனை விளக்குகளையும் நான் வந்து வீடியோவா எடுத்து உங்களுக்கு வந்து எப்படி நான் வந்து எல்லா பூஜைகளும் வந்து விளக்குகள் தட்டுப்பாடு இல்லாம நான் கரெக்டா வந்து பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் எளிமையான முறையில் எப்படி பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய லாங் வீடியோல கண்டிப்பா வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன வீடியோ அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு நாங்க போன நாகமணி தேவியம்மன் கோவில் அதனுடைய தரிசனமும், அதோட மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் செஞ்ச கிருத்திகை வழிபாடும் முருக தரிசனம் நாளைக்கு வந்து பார்க்கலாம். சோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.